சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு, அதாவது உருளைக்கிழங்கு துருவன உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு ஒன்று பார்க்கலாம். அதாவது கிரேவி மாதிரி. அதுக்கு அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு வெங்காயம் 4 பீஸ் சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சோம்பில் பாதி ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 10-15 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அதை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ அதே ஜாரில் நம்ம இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு சேர்த்துடலாம், கடலைப்பருப்பு சேர்த்துடலாம், சின்ன சின்னதாக நறுக்குன கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா வேகட்டும் இந்த கத்திரிக்காய். இதோட நம்ம 2 உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரையாக இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அதையும் நம்ம கிளறி விட்டுறலாம். இது ரொம்ப தண்ணியாக வச்சா அந்த குழம்பு நல்லா இருக்காது. நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வைக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லா கலவையும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக திக்காக கரைச்ச புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்கு முந்தி கொஞ்சமாக இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எது இருக்கோ இனிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டோம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பரான உருளைக்கிழங்க நீங்கள் நல்லா துருவிக்கோங்க. துருவும் போது நீங்கள் கம்மியான உருளைக்கிழங்கு தான் எடுக்கணும். அதாவது 4 உருளைக்கிழங்கு போடுற இடத்துல துருவுனீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு தான் எடுக்கணும். 2 உருளைக்கிழங்கு, துருவன உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய். நீங்கள் அரைச்சி விட்ட மசாலாம் பார்த்தீங்க இல்லையா, இதே மெத்தடில் இந்த குழம்பு செய்யுங்க. இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். A few moments later. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை தூவி விட்டுருங்க. தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயமும் உங்களுக்கு சேர்ந்து வரும். அப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.